கலைக்கோட்டு என்ற ரிஷிசிருங்க முனிவர் தசரதனின் அன்பான வரவேற்பை ஏற்று அவரின் அரண்மனைக்கு வந்து நகரின் மையப்பகுதியில் ஒரு அழகான யாகசாலையை ஏற்படுத்தி வசிஷ்ட முனிகள் போன்ற பெரும் தவ யோகிகளின் உதவியோடு கலைக்கோட்டு முனிகளும் இந்த அசுவமேத யாகத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்காரு. அப்போ யாகத்திற்கான பூர்ணாகுதி என்ற சிறப்பை சேர்த்தவுடன் அந்த யாகத்தீயிலிருந்து ஒரு அபூர்வ உருவம் தோன்றி ஒரு அமிர்த கலசத்தை கொடுக்குது. அந்த அமிர்த கலசத்தில் உள்ள பாயாசத்தை தசரதனின் மனைவிகளுக்கு பிரித்து கொடுக்குமாறு கலைக்கோட்டு முனிகள் என்ற ரிஷிசிருங்கரின் உத்தரவின் பேரில் தன்னுடைய 3 மனைவியர்களுக்கும் தசரத மகாராஜா பிரித்து கொடுக்கிறாரு. இதை எப்படி தசரத மகாராஜா பிரித்து கொடுக்கிறார்னா, கைகேயிக்கும் கோசலைக்கும் மட்டுமே பாதி பாதியாக இந்த பாயாசத்தை பிரித்து கொடுக்கிறாரு. ஆனால் கொடுத்து பழகிய கைகேயியும் கோசலையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாயாசத்திலிருந்து பாதி பாதி பாயாசத்தை சுமித்திரைக்கு கொடுக்குறாங்க. சுமித்திரைக்கு இப்போ 2 பங்கு பாயாசம் கிடைத்து போயிடுது. 3 தாய்மார்களுமே கர்ப்பவதியாகிறாங்க. கர்ப்பவதியான தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் 12 மாதங்கள் கருவிலே இருந்து பிறக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாக பெண்கள் 10 மாதங்கள் மட்டுமே கருவை சுமந்து பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. ஆனால் ஆண்களின் உயிரணுக்கள் மூலம் பெறப்படும் இந்த குழந்தைகள் ஆண்களின் உயிரணுக்கள் உருவாக சத்தான உணவுகளான காய்கறிகளை உண்டு அதன் மூலம் உருவாகும் உயிரணுக்கள் 2 மாதம் ஆண்களின் உடம்பில் இருக்கும். இதன் மொத்த காலம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு குழந்தை உருவாகி பெற்றெடுக்க 12 மாதம் ஆகும் என்பதே உண்மை. ஆனால் இந்த கர்ப்பவதிகள் பொதுவாகவே தொடர்ந்து 12 மாதங்கள் தங்களுடைய கருவை சுமந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு நேரடியான ஆண்மகனின் உயிரணுக்கள் மூலம் பெறாத பிள்ளை என்பதனாலும் யாகத்தீயிலிருந்து உருவான ஒரு அபூர்வ உருவம் மூலம் கொடுக்கப்பட்ட பாயாசத்தை உண்டதனால் இவர்கள் தொடர்ந்து 12 மாதங்கள் தங்கள் குழந்தைகளை கருவிலேயே சுமக்க வேண்டிய நிலைமை இவர்களுக்கு உருவாகுது. இப்படி முறையே முதல் மனைவியான கோசலைக்கு புனர்பூச நட்சத்திரமும் கடகலக்கினமும் இணைந்து வரும் அந்த நல்நேரத்தில் ராமபிரான் அவதரிக்கிறாரு. இதற்கு மறுநாள் கைகேயி பூச நட்சத்திரத்தில் அழகான ஆண்மகனான பரதனை பெற்றெடுக்கிறாங்க. இதற்கும் மறுநாள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் சுமித்திரை இரட்டை குழந்தைகளான லட்சுமணன் சத்ருக்கனை பெற்றெடுக்கிறாங்க. தசரத மகாராஜாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அடைகிறாரு. கருவூலத்தில் உள்ள எண்ணற்ற செல்வங்களை இறைத்து புனரமைக்காமல் இருந்த ஆலயங்களை எல்லாம் புதுப்பிக்க செய்து குடமுழுக்கு செய்ய ஏற்பாடு செய்கிறாரு. 7 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு எந்தவிதமான வரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 3 மனைவிமார்கள் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த மகிழ்ச்சியில் பூமி தானம், வஸ்திர தானம், கோதானம் அப்படின்னு எல்லையில்லாத தான தர்மங்களை வாரி வழங்கி மக்களையும் இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்துறாரு. அயோத்தி மாநகரமே இன்ப வெள்ளத்தில் முழுகுது. வசிஷ்ட முனிவர் 4 பிள்ளைகளுக்கும் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் என்ற இனிதே பெயர் சூட்டி 4 குழந்தைகளையும் 4 வேதங்களைப் போல போற்றி வளர்க்குறாங்க. குறிப்பிட்ட வயது அடைந்தவுடன், அதாவது குழந்தைகள் அனைவருக்கும் 5 வயது நிரம்பியவுடன் வசிஷ்ட முனிகளின் ஆசிரமத்திற்கு அனைத்து கலைகளையும் பயில அனுப்பி வைக்கப்படுறாங்க. தானே வழிய வந்து மற்றவர்களுடைய வருத்தத்தை போக்கும் அளவுக்கு ஒரு ராஜகுமாரனுக்கு உரிய அனைத்து தகுதிகளோடு வளர்க்கப்பட்ட தசரத மகாராஜாவின் மகன் ராமபிரான் அவர் 12 வயது எட்டும் பொழுது, அப்போது தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய அரசவையில் இந்திரனை போல் சுந்தர வடிவோடு அமர்ந்து வசிஷ்ட முனிகள், யயாவளி போன்ற உலகறிவு பெற்ற மிகப்பெரிய ஞானிகளோடு சூழ்ந்திருக்கும் அந்த அரசவையில் நாட்டு நலன்களை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்தில் உலகத்தை 2வது முறையாக சிருஷ்டிக்க தொடங்கியவரும் காயத்ரி மந்திரத்தின் அதிதேவரும் எண்ணற்ற பல தவ வேள்விகளை மேற்கொண்டு தன்னுடைய தவ வலிமைகளை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் மூக்கில் கோபத்தையும் நாக்கில் சாபத்தையும் ஒருங்கே அடைய பெற்ற
விஸ்வாமித்திர முனிகள் தசரத சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கும் அயோத்தியின் அரண்மனைக்கு எழுந்தருள்றாரு. அப்போ அரண்மனையின் வாயிற்காப்பாளன் அரண்மனையின் உள்ளே ஓடோடி வந்து தசரத மகா சக்கரவர்த்தியிடம் தங்களை காண விஸ்வாமித்திர முனிகள் அரண்மனை வாசலில் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பதறியடித்து எழுந்த தசரத மகா சக்கரவர்த்தியும் ஓடோடி வந்து அரண்மனை வாசலில் காத்திருந்த விஸ்வாமித்திர முனிகளை அன்போடு உபசரித்து வரவேற்பு கொடுத்து, எவ்வளவு பெரிய மகான், நீங்கள் என் அரண்மனைக்கு வருகை புரிந்து எழுந்தருளியது நான் செய்த புண்ணியம், என் முன்னோர்கள் செய்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி அன்போடு வரவேற்பு கொடுத்த தசரத மகா சக்கரவர்த்தி முத்துக்களாலும் பவளங்களாலும் பதிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஒரு இருக்கையில் அமர்த்தி அவரை வலம் வந்து உயர்ந்த கஸ்தூரி, சந்தனம், மணம்மிக்க மலர்களை கொண்டு அவரின் பாதத்தை கழுவி பாத பூஜை செய்கிறாரு தசரத சக்கரவர்த்தி. விஸ்வாமித்திர முனிகளும் அன்போடு தசரத சக்கரவர்த்தியை பார்த்து, மன்னா, வசிஷ்ட முனிகளைப் போன்ற மிக உயர்ந்த ஞானிகளை உன் அருகே வைத்திருப்பது நீ செய்த தவத்தின் புண்ணியமே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு உயர்ந்த சித்தர்கள் அனைவரும் நீ அடையப்பெற்றது நீ வணங்கிய கடவுள்கள் உனக்கு அளித்த வரப்பிரசாதம் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. அது மட்டுமே நீ எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகுவதற்கு மிக உயர்ந்த காரணமாக அமையும் அப்படின்னு விஸ்வாமித்திர முனிகள் தசரத சக்கரவர்த்தியை புகழ்ந்து, பின்பு நான் நேற்று கூட இந்திரலோகம்தான் போயிட்டு வந்தேன். அப்போது இந்திரனை பார்த்து, என்ன இந்திரா, சவுக்கியமாக இருக்கிறாயா அப்படின்னு விசாரித்தேன். அதற்கு இந்திரனோ, பூமியில் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த தசரதன் என்னும் மன்னனால் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்திரன் என்னிடம் சொன்னார். இதனை கேட்டு வியந்து நான், இந்திரா, உனக்கு என்ன இப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படின்னு அவனிடம் விவரமாக விசாரித்தேன். அப்பொழுதுதான் நீ அவனுக்கு செய்த பேருதவியை பற்றி விளக்கமாக சொல்லி உன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை பற்றி விளக்கமா என்னிடம் எடுத்துரைத்தார் இந்திரன். இந்திரனுடைய பொன்னுலகத்தை சம்பாசூரன் என்னும் அரக்கன் அபகரித்து கொண்டதையும், தசரதன் தேரோட்டி அவனுடன் போர் செய்து அரக்கனுடைய குலத்தையே வேறிருக்க இறுதி வரை தசரத மகா சக்கரவர்த்திக்கு அவருடைய 3வது துணைவியாரான கைகேயி உதவி புரிந்து தசரதனுக்கு சிறப்பு சேர்த்த விதத்தையும் என்னிடம் எடுத்து உரைத்து உன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை பற்றி எடுத்துரைத்தான். அதனால் உடனே உன்னை பார்க்க விரைந்தோடி வந்தேன் அப்படின்னு விஸ்வாமித்திர முனிவர் சொல்கிறாரு. தசரத மன்னா, நீ மிகச்சிறந்த மன்னன், தர்மசீலன், பரோபகாரி. இல்லை என்று சொல்லி வந்தவர்களுக்கு இல்லை என்ற சொல்லை அறியாத தர்மசீலன். மிகப்பெரிய ஞானிகளும் தவயோகிகளும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தகர்த்தெறிய குன்றுகள் தோறும் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் எங்கள் குறைகளை சொல்வோம். அப்படி இல்லைன்னா கைலை மலையில் வீட்டிருக்கும் அந்த பரமனிடம் எங்கள் குறைகளை சொல்வோம். அதுவும் இல்லைன்னா பதமாக பார்க்கடலில் தன் துணைவியுடன் பள்ளி கொண்டிருக்கும் அந்த விஷ்ணுபதியிடம் எங்கள் குறைகளை சொல்வோம். அதுபோல சத்தியலோகத்தில் வீட்டிருக்கும் பரமதயாலமூர்த்தியான பிரம்மதேவனிடம் எங்கள் குறைகளை சொல்வோம். இவர்கள் அனைவர்கள் இடத்திலேயும் சென்று தீர்க்க முடியாத குறைகளாக இருந்தால் உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு கதியும் கிடையாது என்று புகழ்ந்து கனியமுதங்களை கொண்டு அருமையான வார்த்தைகளை உதிர்த்த விஸ்வாமித்திர முனிகள் தசரத மன்னனிடம் எந்த விஷயமாக அயோத்திக்கு வந்தார் அப்படின்ற விவரத்தை இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.